பார்ப்போம். ரொம்ப ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்ணிடுறேன் என்னுடைய உரையை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மினிஸ்டர் மேடம் சரி, எஸ்பி சாரும் சரி, எல்லாருமே அந்த கரேஜ் டு சே நோ சொல்றதுக்கான தைரியம் அது வேணும் அப்படின்ற விஷயம் சொன்னாங்க. அதை நான் கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு கல்லூரியாக இருக்கட்டும், ஒரு சமுதாயத்தில் ஒரு ஸ்கூலில் இருக்கட்டும், இப்போ வந்து இந்த இடத்துல எதுக்கு அவேர்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் என்ன கல்லூரியில் ஒரு 1% பேர் இல்லை ஒரு 1/2% பேர் தான் வந்துட்டு போதைப் பொருட்களுக்கோ இல்லை வேறு ஏதோ பொருட்களுக்கு அடிமையாயிருவாங்க, தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க. இது மேபி முன்ன பின்ன ஒரு 2% கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம், இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் நம்ம எல்லா கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, அந்த 1/2%, அந்த 1/2% மாணவர்களாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது. அதாவது இப்போ பின்னாடி நீங்கள் பாட்டு பாடும் போதும் சரி, இப்போ நம்ம கிளாஸில் கத்தும் போதும் சரி, சில நபர்கள் பார்த்தீங்கன்னா 1-2 பேர் இனிஷியேட் பண்ணுவான், கத்துவான். கூட இருக்கவங்களாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம கத்தலைன்னா நம்ம வந்துட்டு இந்த கன்ஃபார்மிட்டி ப்ரெஷர், பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இதை பண்ணலைன்னா நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்களா, இதை பண்ணலைன்னா நம்மளை வந்துட்டு வேணடா இப்படி இருக்கான்னு கிண்டல் பண்ணிடுவாங்களா. தனியாக என்னுடைய கருத்தையோ என்னுடைய சிந்தனையோ வெளிப்படுத்தினா, இப்போ ஐடி கார்டு போட்டுட்டு வரணும்னு ஒரு ரூல் கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வயசில் நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஐடி கார்டு போட்டுட்டு யார் ஒருத்தர் பர்ஃபெக்டாக வந்தாங்களோ கூட இருக்க 4 பசங்க சேர்ந்து கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி கிண்டல் பண்ணோடனே நீங்கள் என்ன நினச்சிருவீங்க, இதுக்கு நம்மளும் ஊரில் இருக்கவங்க மாதிரியே பண்ணுற மாதிரியே போயிடலாம் அப்படின்னு நினச்சிருவீங்க. இப்போ இதில் யாராவது உங்கள்கிட்ட ஒரு ட்ரக்கை அறிமுகப்படுத்துகிறாருன்னா, இதை வேண்டான்னு சொன்னால் இவன் என்ன நம்மளை நினச்சிருவாங்க, இது அடித்தாதானே கெத்து. இந்த மனப்பான்மை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சதவீதம், நான் சொன்ன சதவீதத்தை அதிகப்படுத்திடும். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நான் என்ன நினைக்கிறேன், என் கருத்து என்ன, என் சிந்தனை என்ன, அதை சொல்கிறதுக்கு வெக்கப்படவோ தலைகுனியவோ இல்லை அதுக்கு டிஸ்கரேஜிங்காவோ தயவு கூறி எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு சரின்னு படுது, வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், தைரியமாக வேண்டான்னோ முடியாது அப்படின்ட்டுன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை வளர்த்துக்கோங்க. இது இந்த மதுவோ இல்லை போதைப் பொருட்கள் இதுக்காக மட்டும் நான் சொல்லலை. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைஃபே கடந்து போயிடும். என்னுடைய நண்பர்கள்லாம் சில நண்பர்கள் இருக்காங்க, 10 வருஷம் அப்புறம் இப்போ ரியலைஸ் பண்ணுறான். 20 வயசுலேயே நல்லா படிச்சுட்டான். பட் இந்த 10 வருஷம் நோக்கமே இல்லாமல் நீங்கள் அந்த நம்ம லைஃப்பில் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. அதுலேயே நம்ம இளமையான வயதில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம உணரணும். நீங்கள் ஒரு புது பிளேஸுக்கு ட்ராவல் பண்ணி போகிறீங்க, நிறைய நபர்களோட பல்வேறு துறையில் இருக்கவங்களோட பேசுகிறீங்க, ஒரு நல்ல படம் பார்க்குறீங்க, இதில் வர மகிழ்ச்சி, இதில் வர சந்தோஷம் சரி, ஒரு புது புத்தகம் படிக்கிறீங்க, இதில் கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் சரி, இதெல்லாமே மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரக்ஸோ இல்லை ஆல்கஹாலோ கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மணலில் ஒன்றே தான் ஓடும். வாரத்தில் 3 நாள் குடிக்கிறது 4 நாள் ஆகும். யாரோ ஒரு நண்பர் வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பீங்க. இப்படி ஒரு சில பேர் வந்துட்டு இதுலேருந்து தெரிஞ்சுக்குவாங்க. அது எப்போ தெளிவாங்க, இன்னொரு 10 வருஷம் அப்புறம் தெளிவாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 வருஷம் லைஃபே வேஸ்ட்டு. நீங்கள் எவ்வளவோ நல்ல விஷயம் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள். அதை சொல்கிறேன்ல, படம் பார்க்குறது, இந்தியாவிலேயே ட்ராவல் பண்ணக்கூடிய பிளேசஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது, நல்லா சம்பாரிச்சிருக்கலாம், பெரிய ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் ஆகி போயிருக்கலாம். இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸு, இந்த எல்லா வாய்ப்புகளையுமே இழந்து 40 வயசில் நீங்கள் உணர்றீங்கன்னு வச்சுக்கலாம், ஐயோ வாழ்க்கையை தொலைச்சிட்டோன்ட்டுன்னு. சில பேர் அந்த 40 வயசுலையும் உணர மாட்டாங்க. இப்போ இந்த போதைப் பொருட்களில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கட்டுப்பாடு ரொம்ப குறைஞ்சிரும். கட்டுப்பாடு குறைஞ்சிட்டு வேற ஏதாவது ஒரு சமூக விரோத செயல்லையோ ஒரு குற்ற சம்பவத்திலேயோ ஈடுபட்டா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறைக்கு போகிற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே வீணாக போயிடும். அதுதான் திருப்பி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏற்கனவே இவங்க சொன்ன நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன், என் சிந்தனை என்ன, மற்றவங்க சொல்கிறதுக்காக தயவு செஞ்சு அடி பண்ணியாதீங்க. உங்களுக்கு பிடிச்சது புக்கு வாசிக்கிறதா இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம். இப்போ சோஷியல் மீடியா எவ்வளோ வந்துருச்சு, சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் போகலாம். எவ்வளவோ ப்ரொடக்டிவான ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த டைமில் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட இப்படி நம்ம இதை கூட சேர்ந்து குடித்தாதான், கூட சேர்ந்து இந்த மாதிரி பழக்கத்தில் ஈடுபட்டால் தான் நல்லாயிருக்கும், இல்லை இப்படி இந்த மாதிரி இப்போ யாரும் உட்காந்து படிப்பா, புக் எடுத்து படிக்கிறதுல என்ன கெத்து இருக்குது, அந்த மாதிரிலாம் சிந்தனை போய் உங்கள் இந்த பியர் ப்ரெஷர் கன்ஃபார்ம் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் டைம் வேஸ்ட்டாக போயிடும், லைஃபே வேஸ்ட்டாக போயிடும். ரொம்ப அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. ட்ரக்ஸில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸு உங்கள் மூளையை மழுங்கடிச்சிடும், நேரத்தையும் வாழ்க்கையும் வீணாக்கிடும். தயவு கூறி நல்ல படம், நல்ல புத்தகம், நல்ல நண்பர்கள், நல்ல வேலை, நல்ல பயணங்கள், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பார்க்குறதுக்கு இருக்குது. அதில் உங்களுடைய ஆற்றலை செலுத்துவீங்கன்னு நம்பி
வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.